Welcome back to Magic Mind. March 8th என்ன ஸ்பெஷல் இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே. நம்ம மேஜிக் மைண்ட் சேனல் சார்பாக ஒவ்வொரு எம்பவரிங் விமனுக்கும் ஹாப்பி விமன்ஸ் டே. வேற என்ன ஸ்பெஷல்னு பார்த்தா, அக்கார்டிங் டு தமிழ் கேலண்டர் நிலா 13லிருந்து 14வது நாள் நடக்கிற டிரான்சிஷனுக்கு மகா சிவராத்திரின்னு பேர். ஆனால் இந்த சிவராத்திரி மாதம் தானே வருது. அப்படி இருக்கும்போது ஏன் மாதம் வர மகா சிவராத்திரியை மட்டும் அப்படி கொண்டாடுறாங்க? அது ஏன் அவ்வளோ முக்கியமாக கன்சிடர் பண்ணுறாங்க? நம்ம விளையாட்டுக்கு நைட்டு கரண்ட் ஏதாவது போச்சுன்னா கூட இன்னைக்கு சிவராத்திரியான்னு சொல்லி கேட்டிருப்போம். சிவராத்திரினா நைட்டு முழிச்சு இருக்கணும்னு நமக்கு மனசில் பதிஞ்சிருக்கு. பட் அது ஏன்? அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்னன்னு தெரிஞ்சு வச்சுருக்கோமா? அதோட சயின்ஸ் என்ன? அந்த ஸ்பெஷல் டேயை நமக்கு, அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணுற நம்ம எப்படி சாதகமாக யூஸ் பண்ண போகிறோம்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மேஜிக் மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். Now let's get into the video. இந்த சிவராத்திரி வெறும் ரிலீஜியஸான ப்ராக்டிஸ் மட்டும் கிடையாது. ஹிந்துஸ் மட்டும்தான் இதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னும் கிடையாது. இந்த யூனிவர்ஸ்லேயே முதுகுத்தண்டு, அதாவது ஸ்பைனல் கார்ட் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரே உயிரினம் மனிதர்கள் தான். அப்படிப்பட்ட எல்லா மனிதர்களுக்கும் இது பொதுவானது தான். பொதுவானதுன்னா எப்படி? அதோட உண்மையான சயின்டிஃபிக் ரீசனை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் பூமி சூரியனை சுற்றி வருதுன்னு. ஆனால் அது ரவுண்டாவா சுற்றுது? இல்லை, அது நீள்வட்ட பாதை, அதாவது எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சுற்றி வருது. இந்த நீள்வட்ட பாதை ரெண்டு இருக்குது. ஒன்று குட்டியாகவும் இன்னொன்று பெருசாகவும் இருக்குது. குட்டியாக இருக்கிற ஆர்பிட்டில் சுற்றும் போது சூரியனுக்கு பக்கமாகவும், அதாவது ஸ்ப்ரிங் டு சம்மர் சீசனும், பெருசாக இருக்கிற ஆர்பிட்டில் சுற்றும் போது சூரியனை விட்டு தூரமாக ஆட்டம் டு வின்டர் சீசனும் வருது. இதெல்லாம் நமக்கு தெரியும், கரெக்டாக? இந்த பெரிய ஆர்பிட்டில் இருந்து குட்டி ஆர்பிட்க்கு டிரான்சிட் ஆகிற அந்த பர்டிகுலர் நாள் தான் சிவராத்திரின்னு சொல்கிறோம். இதுவும் இயர்லி 2 டைம் வருது. ஒன்று மாசி மாதம், இன்னொன்று ஆவணி மாதம். அப்போது 2 சிவராத்திரி செலிப்ரேட் பண்ணணுமே. பட் ஏன் ஒன்று மட்டும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது? அது ஏன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்த தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்க யாருன்னு பார்த்தா, கண்ணுக்கே தெரியாத ஒரு எனர்ஜி. யூனிவர்ஸ் பற்றியும் சயின்ஸ் பற்றியும் ரொம்ப ஆர்வமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக மின்காந்த அலை, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் பற்றி கேள்விப்பட்டு இருப்பீங்க. அந்த அலையில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜி தான் லூமினிஃபெரஸ் ஈத்தர். இந்த ஈத்தர் எனர்ஜி தான் யூனிவர்ஸ் முழுக்க நிறைஞ்சிருக்கு. இதை பற்றி 17th செஞ்சுரியில் வாழ்ந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், சர் ஐசக் நியூட்டன் எல்லாருமே ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அரிஸ்டாட்டிலும் இதை பற்றின எக்ஸ்பிளனேஷன்ஸை கொடுத்துருக்காரு. ஆதி காலத்தில் வாழ்ந்த சித்தர்கள் தங்களோட தியானத்தின் வலிமையால் அகக்கண்ணால் உணர்ந்த இந்த எனர்ஜிக்கு ஈத்தர், அதாவது ஈசன்னு பேர் வச்சிருக்காங்க. அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்தில் உள்ளது. அண்டம்னா யூனிவர்ஸ், பிண்டம்னா பாடி. யூனிவர்ஸ்குள்ளே இருக்கிற எனர்ஜி தான் பாடியில் உயிராக இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஈத்தர் தான் ஹீரோ ஆஃப் த நைட். இந்த ஈத்தரை நம்ம அள்ள போகிறோம். ஒரு சுரங்கத்தில் நம்மளை உள்ளே விட்டுட்டு இன்னைக்கு நைட் இதில் எவ்வளோ பொருள் அள்ள முடியுமோ அது ஃபுல்லாக நீங்களே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டா எப்படி இருக்கும்? நம்ம ஃபஸ்ட்டு தூங்குவோமா? சரி, ஏன் இந்த சிவராத்திரி ஸ்பெஷலுங்கிற ஸ்டோரிக்கு வருவோம். இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு பூமி கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி ஈஸ்ட் டு வெஸ்ட் டைரக்ஷனில் ரிவால்வ் ஆகும். இந்த ஈத்தர் எனர்ஜி மேற்கு டு கிழக்கு, வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் டைரக்ஷனில் ட்ராவல் ஆகும். அப்போ பூமியும் ஈத்தரும் ஒன்றுக்கொன்று நேரெதிராக ட்ராவல் பண்ணுது. சாதாரணமாக இந்த ஈத்தர் எனர்ஜி ஒரு எக்ஸாம்பிளுக்கு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் ட்ராவல் ஆகுதுன்னா, குறிப்பாக இந்த சிவராத்திரி அன்னைக்கு அதுவும் பூமி நேரெதிராக வரும்போது பூமியை நோக்கி ஒரு 2 லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடில் வேகமாக வர மாதிரி ஈத்தர் பூமியை நோக்கி வருது. அப்படி ஈத்தர் அதிகமான ஸ்பீடில் பூமியை நோக்கி வரக்கூடிய நாளில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சுரப்பிகளில் அமிலத்தன்மை உண்டாகும். அப்போது தூங்காமல் கண் முழிச்சு முதுகுத்தண்டை நேராக வச்சு நைட் ஃபுல்லாக இருந்தால் இது நம்ம பாடி செல்ஸை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். அந்த காலத்தில் இதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு மக்களுக்கு படிப்பறிவு இல்லை. அதனால் அவங்களுக்கு புரிகிற மாதிரியும் கட்டாயமாக இதை ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காகவும் ஆன்மீகத்தில் பல கதைகளாகவும் சடங்கு சம்பிரதாயங்களாகவும் மக்களை ஃபாலோ பண்ண வச்சாங்க. மக்களோட படிப்பறிவுக்கு ஏற்ற வகையிலையும் புரிய வச்சாங்க. இப்போ நமக்கு சயின்ஸ் பற்றி தெரியுது,
தெரியலனாலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் வசதியும் இருக்குது. அதனால தான் ஆல்ரெடி சொன்னேன், இது வெறும் ரிலீஜியஸ் பிலீஃப் மட்டும் கிடையாது. லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபாலோ பண்ணக்கூடிய நம்ம எப்படி இதை யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறோம்? இந்த யூனிவர்ஸ் தான் எல்லாமாவும் உருவாகி இருக்குது. யூனிவர்ஸை முழுசாக நம்பினா என்ன வேணால் பண்ணலாம்னு நமக்கு தெரியும் இல்லையா? அப்போது இந்த ஈத்தர் எனர்ஜி சாதாரணமாக நம்ம மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிஸ் பண்ணினா அது நடக்கிறதுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 நாள் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அதே ப்ராக்டிஸை சிவராத்திரி அன்னைக்கு பண்ணினா ஒரு நாள்லேயே நடந்துடும். இது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக சொல்கிறேன். நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் ஸ்பீடாக நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த ஈத்தர் எனர்ஜி ஸ்பீடாக நம்மளை நோக்கி பூமியை நோக்கி வருது. அதுதான். அது மட்டும் இல்லை, நம்ம உச்சந்தலையில் கிரவுன் சக்ரா துரியம்னு சொல்லுவாங்க. இங்கே தான் பீனியல் கிளாண்ட் அமைஞ்சிருக்கு. பீனியல் கிளாண்ட் தான் ஆன்மீக பயணத்தின் நுழைவு வாயில். இந்த கிளாண்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகும். இது நல்ல செக்ரீட் ஆகிறனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஹார்மோன் கிளாண்ட்ஸும் பேலன்ஸ்டாக ஒர்க் ஆகும். ஆல்ரெடி 7 சக்ராஸ் பற்றி ஒரு டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் அந்த சக்ராஸை எப்படி ஆக்டிவேட் பண்ணணுங்கிறத பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐகார்ட்லையும் தரேன். சரி, நம்ம என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணலாம்? என்ன வேணாலும் பண்ணலாம். குறிப்பாக நைட்டு 12லிருந்து 2 மணி வரைக்கும் அதிகபட்சமான ஈத்தர் எனர்ஜி வேகமாக பூமியை நோக்கி வரப்போகுது. குறிப்பாக இந்தியாவுக்கு. நீங்கள் மார்னிங்கில் இருந்து ஃபாஸ்டிங் இருக்கலாம், இல்லைனா லைட் வெயிட்டான ஃப்ரூட்ஸ் ஜூஸஸ் எடுத்துக்கலாம். ஹெவியாக சாப்பிட்டா உங்கள் எனர்ஜி டைஜஷனுக்கே ஃபுல்லாக போயிடும். அப்போது கண்ட்ரோல் பண்ண முடியாத மாதிரி தூக்கம் வரும். உங்கள் வாழ்க்கையோட பெரிய லட்சியம் நீங்கள் தீர்க்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிற பிரச்சனையான விஷயமும் இருக்கலாம். இதை அடைஞ்சா உங்கள் வாழ்க்கை எப்படி மாறும்? நீங்கள் மாறணும்னு நினைக்கிற சூழ்நிலை எந்த விதமாக மாறணும்னு ஒரு நோட் எடுத்து எழுதுங்க. மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிஸ் எதுனாலும் தாராளமாக பண்ணலாம். விஷுவலைசேஷன், ஸ்கிரிப்டிங், 55x5 108 டைம்ஸ் எழுதுறது, எனிதிங் இஸ் ஓகே. பட் எனக்கு பர்சனலாக ஸ்கிரிப்டிங் பெட்டர்னு தோணுது. மேக்ஸிமம் ஒரு 1 to 2 hours உட்காந்து எழுதுகிற மாதிரி ப்ராக்டிஸை நீங்கள் ஃபார்மேட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டோரி மாதிரி உங்கள் லைஃப்பை பற்றி எழுதுங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸையும் எலாபரேட் பண்ணி எழுதுங்க. இது உங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவான மைண்ட் செட்லேயே வச்சுருக்கும். வெறும் ஸ்கிரிப்டிங் மட்டும் பண்ணினா போதுமா? உங்களுக்கு பிடிச்ச அஃபர்மேஷன்ஸ் கேட்கலாம், கைடட் மெடிடேஷன் பண்ணலாம், சக்ரா ஆக்டிவேட்டிங் மெடிடேஷன், நல்ல சாமி பாட்டு கேட்கலாம், மந்திரம் சொல்லலாம், தியானம் பண்ணலாம். எது வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். நைட்டு 10லிருந்து காலையில் 4 மணி வரைக்கும் ஒரு டைம் டேபிள் மாதிரி கூட போட்டு பிரித்து எழுதிக்கோங்க. எது எப்போ பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு அந்த ஒரு இரவை ஈத்தருங்கிற மாபெரும் சுரங்கத்தில் உள்ள எல்லா செல்வங்களையும் அள்ள போகிற ஒரு வாய்ப்பாக நினச்சிக்கோங்க. வருஷத்தில் எல்லா நாளும் தான் நேரம் பார்க்காம தூங்குறோம். ஒரு நாள் மட்டும் உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை அள்ள போகிறதுக்காக கண் முழிச்சு இருங்க. இந்த ஈசன் ராத்திரிங்கிற ஈத்தர் ராத்திரி பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டோம். இவ்வளோ இயர்ஸ் தெரியாமல் ஒரு விஷயத்தை தவற விட்டுட்டோம்னா தப்பில்லை. தெரிஞ்சும் தவற விட்டால் அது நமக்கு நாம் பண்ணுற பெரிய ஏமாற்றம் தான். நீங்கள் நிச்சயம் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் மூட்டையில் சுரங்கத்தில் இருக்கிற செல்வத்தை அள்ள போகிறீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதோட சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு 10 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் என்ன மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிஸை எப்படி பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு டைம் டேபிள் மாதிரி கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். ஸோ தட் எப்படி பண்ணணும்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த பிரபஞ்சத்தோட பூரண ஆசி நம்ம எல்லாருக்கும் நிறைவாக கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.